ராயபுரத்தில் வந்து நாளா தோக்குறாள நாளா யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஒரே காரணத்திற்காக தொடர்ச்சியாக 4 முறை வெற்றி கண்ட ராயபுரம் தொகுதியில் தோல்வியடைந்து சட்டமன்றத்திற்குள் செல்லும் வாய்ப்பை தவறவிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு இந்த முறையும் அதே நிலைதான் என்பதே கள நிலவரமாக இருக்கிறது. தொகுதி ராயபுரம் 1991ஆம் ஆண்டு முதலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட தொடங்கிய ஜெயக்குமார் இடையில் 1996 தேர்தலில் மட்டுமே தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு 4 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு அமைச்சர் சபாநாயகர் என பல முக்கிய பொறுப்புகள் கிடைத்தது ராயபுரம் தொகுதி மூலம்தான். ஆனால் 2021 தேர்தலில் நிலைமை தலைகீழாகி ஜெயக்குமாருக்கு தோல்வி முகமானது. திமுக சார்பாக போட்டியிட்ட ஐட்ரி மூர்த்தி வெற்றி பெற ஜெயக்குமாரால் சட்டமன்றத்திற்குள் செல்ல முடியாமல் போனது. ராயபுரம் தொகுதியில் அதிக அளவு மீனவ மக்களும் இஸ்லாமியர்களும் வசித்து வருகின்றனர். 2021 தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்ததே ஜெயக்குமாரின் செல்வாக்கு குறைய காரணமாக இருந்தது என கூறப்பட்டது. கடந்த தேர்தலின் போது கடும் எதிர்ப்பை மீறி குடியுரிமை திருத்த சட்டத்தை பாஜக கொண்டு வந்தது. இந்த சட்டத்திற்கு நாடு முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் தேர்தலிலும் அது எதிரொலித்தது. என்னதான் நலத்திட்ட உதவிகள் அடிக்கடி விசிட் என தொகுதி மக்களோடு இணக்கமாக இருந்தாலும் பாஜகவுடனான கூட்டணி காரணமாகவே ராயபுரம் தொகுதியின் சிறுபான்மை சமூக வாக்குகள் திமுகவிற்கு சென்றன. பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்ட போது இந்த விஷயத்தை ஜெயக்குமாரே ஆதங்கப்பட்டு தெரிவித்திருந்தார். ராயபுரத்தில் வந்து நாளா தோக்குறாள நாளா நான் மனம் திறந்து சொல்கிறேன். இதுவரையில் சொல்ல நீங்க கேள்வி கேட்டு தான் சொல்கிறேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன். நான் தோல்வி என்பதே அறியாதவனாக இருந்தேன். நான் யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. ஆனால் காலம் செய்த கோலமோ என்னவோ ஜெயக்குமாரின் சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 2026 தேர்தலுக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாக இருக்கிறது. பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என நம்பிக்கையாக பேசி வந்த ஜெயக்குமார் மீண்டும் கூட்டணி உறுதியானதில் இருந்து வேற ரூட்டில் யோசித்து வருகிறார். மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுவது சொந்த பணத்தில் சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமம் என யோசிக்கும் ஜெயக்குமார் தொகுதியை மாற்ற திட்டம் போட்டு வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் வரும் 2026 தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட ஜெயக்குமார் தீவிரம் காட்டி வருவதாக சொல்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க திமுகவிலும் குளறுபடிகளும் குழப்பங்களும் வரிசை கட்டி நிற்பதாக கூறப்படுகிறது. நிர்வாகிகள் தொண்டர்களை மருந்துக்கு கூட சேர்த்துக் கொள்ளாத அளவிற்கு ஐட்ரி மூர்த்தி ஆணவம் காட்டுகிறார். அமைச்சர் பொறுப்பில் இருந்த ஜெயக்குமாரை தோல்வியடைய செய்து ராயபுரம் தொகுதியை கைப்பற்றிய ஐட்ரி மூர்த்தி தேர்தலுக்கு பிறகு தொகுதி மக்களை கண்டுகொள்வதே கிடையாது. குறிப்பாக கொருக்குப்பேட்டை போஜராஜ நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பலமுறை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஆனால் எம்எல்ஏ ஐட்ரி மூர்த்தி கண்டுகொள்ளவே இல்லையா? எம்எல்ஏ மீதான மக்கள் அதிருப்தியை தாண்டி வரும் தேர்தலில் ராயபுரம் தொகுதி எனக்குத்தான் என கூறி திமுகவிலேயே 3 பேருக்கிடையே கடும் போட்டி நிலவி வருவதாக கூறப்படுகிறது. மனோகரன், மகளிரணி செயலாளர் லட்சுமி வேலு, சிறுபான்மை அணியைச் சேர்ந்த மருத்துவரான சுபீர்கான் என 3 பேரும் வேட்புமனுவை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாக சொல்கிறார்கள். இதன் காரணமாக மீண்டும் ராயபுரத்தில் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. திமுகவில் ராயபுரம் தொகுதியை உள்ளடக்கிய சென்னை வடக்கு மாவட்டத்திற்கு RD சேகர் தான் மாவட்ட செயலாளர் என்ற நிலையில் மாசே என்ற முறையில் அவரும் கண்டுகொள்வது இல்லை என சொல்கிறார்கள். ஆகையால் திமுகவிற்கும் ராயபுரம் தொகுதி சவாலாகத்தான் இருக்கும் எனவும் சொல்கிறார்கள்.